சோழவரம் அருகே ஆவடி காவல் ஆணையர் சென்ற வாகனம் விபத்தில் சிக்கியது. ஆணையரின் பாதுகாவலர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். தற்போது காவல் ஆய்வாளர் தற்போது காவல் ஆணையர் இந்த விபத்தில் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்கள். நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருஞ்சேரியில் வரும் 19ஆம் தேதி முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 1 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தல், புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் என பல்வேறு பணிகளுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் தினந்தோறும் ஆய்வு செய்து வருகிறார். நேற்றும் மாநகர காவல் ஆணையர் சம்பவ இடத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ச்சியாக முதலமைச்சர் மேற்கொள்ள உள்ள ரோட் ஷோவிற்கான பாதைகள் குறித்தும் ஆய்வு செய்திருந்தார். இன்றும் காவல் ஆணையர் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்துவிட்டு தனது காரில் தச்சூர் சோழவரம் வழியாக ஆவடி மாநகர காவல் ஆணையரகத்துக்கு சென்று கொண்டிருந்தார். சோழவரம் அடுத்த செம்புலிவரம் பகுதியில் வாகனங்கள் சாலையில் கடப்பதற்காக நின்று கொண்டிருந்த போது ஆவடி மாநகர காவல் ஆணையரின் வாகனமும் நின்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த லாரியின் டயர் ஒன்று வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த லாரியானது அதற்கு முன் நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனத்தின் மீது மோதி சரக்கு வாகனம் ஆவடி மாநகர காவல் ஆணையரின் கார் மீது பயங்கரமாக மோதியது. அடுத்தடுத்து 2 முறை 4 முறை என பின்னால் வந்து இந்த வாகனங்கள் பயங்கரமாக மோதியதில் ஆவடி மாநகர காவல் ஆணையரின் காரானது அப்பளம் போல நொறுங்கி இருக்கிறது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பி இருக்கிறார். காவல் ஆணையரின் பாதுகாப்பு காவலர் மாரி செல்வம் கையில் காயமடைந்த நிலையில் அவரை மீட்ட போக்குவரத்து காவல்துறையினர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஏற்பட்டிருந்த போக்குவரத்து நெரிசலை வாகனத்தை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். மாநகர காவல் ஆணையரின் கார் விபத்தில் சிக்கிய சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த விபத்து தொடர்பாக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.